ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் 3 விசில் விட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி நல்லா பரட்டி எடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் காய்கறி நல்லா வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வதங்கி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது மசாலா பொருட்கள்லாம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு இன்ச்சு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.